இந்த விஜய் இப்போ வந்து கடந்த 10 ஆண்டுகளாக, சீமான் வந்து 15 ஆண்டுகளாக அவர் வந்து ஒரு மாற்றாக தூய கரங்களோடு செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவர் இன்னும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் எந்திரிச்சு வரல. அது ஏனோ தெரியலை. மக்கள் இன்னும் முழுக்க சீமான 2வது ஆப்ஷன் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறார், மாற்று அப்படின்னு நினைக்கல. அது அவருடைய கோளாறு இல்லை. சீமானுடைய விஷயம் கண்ணோட்டமே வந்து அடுத்த தலைமுறையினர் தான். அப்போ அடுத்த தலைமுறையில் ஆட்சி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த தலைமுறையினர்னா இப்போ வராங்க இல்லையா? அப்படி அல்லம்மா. அதாவதுமா, நாம் வந்து இந்த திராவிட இயக்கங்களை எதற்கு பாராட்டலாம் அல்லது காங்கிரஸ் கட்சியை எதற்கு பாராட்டலாம் அப்படின்னா, ஜனநாயகம் தான் ஒரு நாட்டின் உயிர் நாடியே. அது வந்து தமிழ்நாட்டில் கிராமமாக வேர் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் தான் காரணம். நம்ம வெறும் ஊழலுக்காக அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த கட்டமைப்பு சிறப்பாக இருக்கு, சரிங்களா? அதை அந்த வட்ட செயலாளர் அல்லது இந்த பஞ்சாயத்து ஒன்றியத்தில் யார் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஆளுக்கு ஒரு பதவி. அப்போது அந்த ஜனநாயகம் அங்கிருந்து தான் கிளர்ந்து மேலே நோக்கி வருது. அது மாதிரி அந்த சீமானுடைய கட்சியில் அவர் செய்யவே இல்லை. இன்னும் அந்த ஒத்த ஆளாகவே நின்றுக்கிட்டு இருக்கார். நீங்கள் அண்ணாதுரையுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தலைவர்கள், மன்னை நாராயணசாமி, கோவிந்தசாமி, மதியழகன், இப்படி அவ்வளவு தலைவர்கள் தான். எம்ஜிஆர் அந்த கூட்டத்தில் இருந்தார், முக்கியமாக நெடுஞ்செழியன் இருந்தார். அந்த மாதிரி யாரையா காட்டுங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அண்ணாதுரையோட காலத்தில் அல்லது காமராஜர் காலத்தில் எடுத்துக்கோங்க, வரிசையாக இருந்தாங்கல்ல. எத்தனை பேர் இருந்தாங்க? சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், பக்தவச்சலம், நம்ம இவர் கக்கன் ஐயா, அந்த மாதிரி யாரையா காட்டுங்க. யாரையுமே காட்டாமல் நான் 234 பேர் நாங்கள் நிற்க வைக்கிறோம், அதே தொகுதியில் அதே ஆளை திரும்ப நிற்க வச்சிருக்காரானா? இல்லை, சரிங்களா? இதெல்லாம் குறைபாடுகள். ஆனால் மக்களுக்கு வந்து மண்டையில் ஏறணும்ல. இந்த ஆள் போன இடம் நின்னா அவனுக்கு போட்டால் ஒன்றும் செய்யல, அதே இந்த இடம் இவருக்கு போட்டுருவோம். சரி, போன இடம் நின்று தோற்று போனில்ல, 3 தடவை தோத்தாச்சு, வா இந்த 5 வருஷம் வீடு வீடாக ஏறி இறங்கு. நான் என்ன செஞ்சேன், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச, நீ என்ன சொல்ல போகிற, அந்த வீடுகளுக்கு போய் சொல்லு. அவன் மண்டைக்குள்ளே ஏறலாம்ல. 5 வருஷத்தில் யாராவது ஒரு ஆள் ஒரு தடவை 50,000 பேர் கூடிட்டு ஆடு கத்தியாச்சுன்னா அது வாக்கு அல்ல, சரியா? வாக்குங்கிறது கதவை தட்டணும், வளரணும்.